Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. கேள்விக்கான பதில் இன்றைக்கி 7th எபிசோடில் இருக்கும். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து பதில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இப்போ கமெண்ட்ஸ் நிறையா வருது, பட் கேள்விக்கான பதில் எபிசோட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எபிசோட்ஸ்க்கான வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ எபிசோட்ஸ்க்கு கிடைக்கிற வரவேற்பை பொறுத்து தான் எனக்குமே பார்த்தீங்கன்னா வியூஸ் நிறையா வருது. இன்னும் நிறைய எபிசோட்ஸ் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவுமே ஆசை ஏற்படும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விக்கான பதில் எபிசோட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கூடைய அவங்களோட கொஸ்டின்ஸை கேட்க சொல்லுங்கள். எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஆன்சர் கிடைக்கும். இன்றைக்கான எபிசோடில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை கேட்குறவர் அஸ்வின் பாலா. இவர் என்ன கேட்குறாருன்னா, ஆடுகளம் சீரியல் ஹீரோ கூட அம்மா அப்பா யார் பண்ணுறாங்க ப்ரோ, ஹீரோ ஃபேமிலி ப்ரோமோ எப்போ வரும், சீரியலே எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பெரிய கொஸ்டினில் தான் இருக்குது. இதுக்கப்புறமா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண நிறைய சீரியல்ஸோட ப்ரோமோவுமே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி சீரியலுமே டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆடுகளம் சீரியல் எப்போ தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஸ்டினுக்கு இன்னுமே கரெக்டான பதில் கிடைக்காம தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா அம்மா ரோல் யார் பண்ணுற அந்த மாதிரி கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பதில் கிடைக்கல. கிடைச்சா நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கமெண்ட்டை நம்மகிட்ட கேட்குறவர் வந்து அபிஷேக். இவர் என்ன கேட்குறாருன்னா, நினைத்தாலே இணைக்கும் சீரியலோட கிளைமேக்ஸ் ட்ரூவா ப்ரோ, அலாவுதீன் சீரியல் அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆக்சுவலாக நினைத்தாலே இணைக்கும் சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான தகவல்களும் கிடைக்கல. சீரியலோட ஸ்டோரி ட்ராக் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க. 10 மணி டைம் ஸ்லாட்டில் சீரியலோட ஸ்டோரி ட்ராக்கை எப்படி கொண்டு போனால் ரசிகர்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் 3+ ரேட்டிங் இன்னமுமே பிடிச்சிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த சீரியலை முடிக்கிற ஐடியாவில் ஜீ தமிழ் இல்லை. அப்புறம் அலாவுதீன் சீரியல், இந்த சீரியலை பார்த்தீங்கன்னா தந்தி ஒன் டிவி டப் பண்ணி ஒவ்வொரு தேர்ஸ்டேவும் சாயந்தரம் 6 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சடனாக பார்த்தீங்கன்னா தெனாலிராமன் சீரியல் 6 மணிக்கு டெய்லி போடுறதுனால அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற தந்தி ஒன்றில் ஏதாவது ஒரு சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அலாவுதீன் சீரியலை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினை நம்மகிட்ட கேட்குறவர் சுதர்சன். இவர் என்ன கேட்குறாருன்னா, ஆடுகளம் சீரியலோட ரிலீஸ் டேட் அண்ட் டைம் கேட்குறாரு. ஸோ இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆடுகளம் சீரியலில் போஸ்ட்போன் பண்ணிட்டாரா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கூடிய சீக்கிரம் அதை பற்றின அப்டேட்ஸ் கிடைச்ச உடனே நான் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கமெண்ட் பிரகாஷ் ராஜ் கேட்குறாரு, மெட்டி ஒலி 2 சீரியல் அப்டேட் சொல்லுங்க அப்படின்னு. மெட்டி ஒலி சீசன் 2 தான் திருமுருகன் சார் எடுக்கிற நெக்ஸ்ட் சீரியல் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் போயிட்டு இருக்கு. இதுக்கான கேஸ்டிங்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் சீரியல் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய அப்டேட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் சீரியலோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சூன் சீரியலோட லான்ச்சை நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட்டை அஃப்னன் ஃபாத்திஸ் கேட்குறாரு. இவர் என்ன கேட்குறாருன்னா, 3 முடிச்ச சீரியல் ஹீரோவோட நியூ ப்ராஜெக்ட் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்றாரு. அவரோட ப்ராஜெக்ட் தாங்க இப்போ ட்ரெண்டிங் நியூஸாகவே போயிட்டு இருக்கு. அவர் சரிகமலை பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிருக்காரு. அவரோட யார் பேர் பண்ண போறாங்களோ அவங்களோட ஃபோட்டோ எடுத்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. பட் அவங்க ஃபேஸை வந்து அவர் வந்து காமிக்கல, ஒரு ஹைட் மாதிரி வச்சு மறைச்சிருக்காரு. மேபி அது ரோஜா சீசன் 2க்கான ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் வந்து சரிகமா இந்த 3 நாள் சொல்றதா சொல்லியிருக்காங்க. அது தெரிஞ்சவொடனே நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சக்தி ராஜேஷ் நம்மகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா உங்க எபிசோட் 1000க்கு மேலே ரீச் ஆகும் அண்ணா அப்படின்னு. 1000க்கு மேலே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்குமே ரொம்ப ஆசை தான். உங்களோட கொஸ்டின்ஸ் அண்ட் வீடியோக்கு கிடைக்கிற ரெஸ்பான்சஸை பொறுத்து தான் அது பாசிபிள். ஆல்சோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். நெக்ஸ்ட் கமெண்ட்டை சக்தி ராஜேஷ் தான் கேட்குறாங்க, அண்ணா 3:30 டைம் ஸ்லாட்டில் சீரியல் டெலிகாஸ்ட் ஆகுமா அப்படின்னு. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சீரியல்ஸ் நிறைய போயிட்டு இருக்கிறதுனால 3:30க்கு ஒரு சீரியல் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சட்டிவே ஐடியாவில் தான் இருந்தாங்க. பட் இது வரைக்கும் அவங்க லான்ச் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஃபியூச்சரில் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் யஸ்வந்த் என்ன கேட்குறாங்கன்னா, அண்ணா ராமாயணம் எண்ட் ஆகுமா ஆகாதா, ராமாயணம் லவ் குஸ் ட்ராக் கொண்டு போனால் கண்டிப்பாக 12+ டிஆர்பி வாங்குமா வாங்காதா. இப்போயே சீரியலோட டிஆர்பி 9+க்கு மேலே போயிடுச்சு. போர் முடிஞ்சது கண்டிப்பாக 10+க்கு மேலே போகும். ஒருவேளை அந்த ட்ராக்லாம் கொண்டு வந்தால் 11+12 போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. 6 டைம் ஸ்லாட்டில் இப்படி ஒரு ரெக்கார்டு படைச்ச மாதிரி இருக்கும் சன் டிவிக்கு ராமாயணம் சீரியலை இந்த மாதிரி டப் பண்ணி கொண்டு போனால். இன்னைக்கான கொஸ்டின்ஸ் இவ்வளோதான். இன்னும் கொஸ்டின்ஸ் நிறைய வந்துட்டே இருக்குது. அப்கமிங் எபிசோட்ஸில் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.